गाइस நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி இந்த படத்தை பத்தி ஒரு சூப்பரான மரணமான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த கூலி படத்துக்கான அந்த கொலை மாசான அப்டேட் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து ரீசெண்டான அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப வாங்க இந்த கூலி படத்துக்கான அந்த கொலை மாசான வெறித்தனமான அப்டேட் என்னன்னு பார்த்தறலாம். நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுக்கிற ஒரு பக்காவான ஆக்ஷன் கேங்ஸ்டர் படம் தான் இந்த கூலி. நம்ம தலைவரை வச்சு ஒரு பயங்கரமான சம்பவத்தை லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல பண்ணிருக்காரு போல. ரீசெண்டா மேக்கிங் வீடியோவை இறக்கிருந்தாங்க. அந்த வீடியோல வர ஒவ்வொரு ஃப்ரேமும் சில்லறை செதற விடுற அளவுக்கு இருந்துச்சு. பொதுவா நம்ம லோகேஷோட படங்கள் எல்லாமே போதை பொருள் கடத்தல பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனா இந்த கூலி படத்துல தங்கத்தை காமிக்க போறாங்க. நம்ம தலைவர் இந்த கூலில நல்லவரா கெட்டவரானே ஒரு கேள்வி இருக்கு. ஆனா கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் ஷேட் நம்ம தலைவருக்கு இருக்கும். இந்த படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த கூலி படத்துல இருந்து வந்த பிஜிஎம் ப்ரோமோ சாங்ஸ்லாம் கேக்குறப்பே தெரியுது ஒரு பயங்கரமான சம்பவத்தை நம்ம அனிருத் இந்த படத்துல பண்ணிருக்காருன்னு. இந்த கூலி படத்துல பேண்டியன் லெவலுக்கு ஒரு பயங்கரமான ஸ்டார் காஸ்ட் இருக்கு. நம்ம ஷௌபின் ஷயீர், நாகார்ஜுனா, ரியல் ஸ்டார் உபேந்திரா, சத்யராஜ்லாம் முக்கியமான ரோல் பண்ண போறாங்க. இது மட்டும் இல்லாம பாலிவுட் ஆக்டரான அமீர் கான் இந்த கூலி மூவில நடிச்சிருக்காரு. இத பத்தி நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோல சொல்லிருப்போம். படத்தோட எண்டுல நம்ம அமீர் கான் வர போறாரு. இது ஒரு பயங்கரமான கேமியோவா கண்டிப்பா இருக்குமா. ஒரு 6 to 8 மினிட்ஸ்க்கு நம்ம அமீர் கான் இந்த கூலில வர போறாரு. கிட்டத்தட்ட விக்ரமோட ரோலெக்ஸ் மாதிரி தான். நம்ம சூர்யா மாதிரி அமீர் கானும் பயங்கரமா வர போறாரு. நம்ம சன் பிக்சர்ஸ் அமீர் கான் இருக்கிற மாதிரி எந்த ஒரு போஸ்டரோ எந்த ஒரு அப்டேட்டுமே அபிஷியலா தரல. மேபி அவருக்கு ஒரு அபிஷியல் போஸ்டர் விடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்ட காசை எடுத்துருவாங்க போல. ப்ரீ பிசினஸ்லயே ஒரு பயங்கரமான கலெக்ஷன் இந்த கூலிக்கு வந்துரும் போல. படத்துக்கான ஓவர்சீஸ் ரைட்ஸ் 81 கோடி கொடுத்து வாங்கி இருக்கிறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. ஓவர்சீஸ்ல அதிக விலை கொடுத்து வாங்குற தமிழ் படம் தான் அது இந்த கூலி தான். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படி சம்பவம் பண்ணுது. அப்ப படம் இறங்கினதுக்கு அப்புறம் பாக்ஸ் ஆபீஸ்ல எவ்வளவு பெரிய சம்பவம் செய்யும் நினைச்சு பார்க்கவே ரொம்ப எக்ஸைட் ஆகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கூலி படத்துக்கான ப்ரமோஷனுக்காக நம்ம லோகேஷ் கனகராஜ் பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்துக்கான ப்ரமோஷனை வெறித்தனமா போட போறாங்க. மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிக்கிட்டு வைப் சாங் எப்பதான் வரும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வெறி கொண்டு காத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிளா சிக்கிட்டு வைப் சாங் தான் தாறுமாறா இறக்க போறாங்க. லாஸ்டா நம்ம தலைவருக்கு இறங்கின படம் தான் வேட்டையன். அந்த படத்துல வர மனசலையோ சாங்க்கு நம்ம அனிருத் அங்கங்க வந்து ஆடிட்டு போயிருப்பாரு. அதே மாதிரி இந்த சிக்கிட்டு வைப் சாங்லயும் நம்ம அனிருத் அங்கங்க வந்து ஆடிட்டு போறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மையான அப்டேட் அப்படிங்கிறது தெரியல. இந்த சிக்கிட்டு வைப் சாங்க்கு ஒரு ப்ரோமோ வீடியோ ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோமோ வீடியோல நம்ம அனிருத்தும் டி ராஜேந்திரனும் வர போறாங்க. சாங்க இந்த வீக்கே இறக்க போறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. சாங்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வேணாலும் வரலாம். திடீர்னு தான் விடுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க நம்ம தலைவரோட அப்கமிங்கா வர போற எந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றீங்க? கூலினா பிளாக் கலர் ஆட்ட ஒரே கமெண்ட் பண்ணிருங்க. ஜெயிலர் 2னா ப்ளூ கலர் ஆட்ட ஒரே கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.